இன்றே என்னோடு பேசும் இயேசுவே. இன்று ஆண்டவர் உங்களோடு பேசும் வார்த்தை ஏப்ரல் 1 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. உபாகமம் 33 அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். பென்யமீனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், பென்யமீன் எல்லைக்குள்ளே வந்து நான் வாசமாயிருப்பேன். ஆண்டவர் நம்முடைய எல்லையில வாசமாய் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராதுங்க. எந்த சத்துரும் உள்ள நுழைய முடியாது, வாத நுழைய முடியாது. எத்தனை ஏவலின் பில்லி சுனி ஆவிகளை ஏவி விட்டாலும், எத்தனை மந்திரவாதங்கள் பண்ணி உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்னாலும், அவர் எல்லைக்குள்ள வாசமாய் இருக்கும்போது யாருமே வர முடியாதுங்க. யாருடைய எல்லையில வாசமாய் இருப்பார்? பென்யமீனை குறித்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பென்யமீனுடைய எல்லைகளில நான் வாசமாய் இருப்பேன். இந்த முதல் நாள், ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்க எல்லைகளில அவர் வாசமாய் இருப்பார். அப்போ ஆண்டவர் வாசமாய் இருப்பதற்கு காரணம், பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்போ யாரு கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டின் எல்லையில ஆண்டவர் வாசமாய் இருப்பாராம். ரெண்டாவது, அவர் வீட்டில் வாசமாய் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் சுகமாய் தங்கி இருப்பான். தேவ பிள்ளைகளே, ஆமா, ராத்திரி தூக்கம் வராம நிறைய பிரச்சனைகளையும் பாடுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த புதிய மாதத்துல முதல் நாள்ல கர்த்தர் உங்களை வாக்கு கொடுக்கிறார், நீங்க சுகமா தங்கி இருப்பீங்க. ஏன்னா உங்க எல்லையில வாசமாய் இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமாம், நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளையா மாறிடுங்க. அவருக்கு பிரியமில்லாத எந்த பாவத்தில் நீங்கள் விழுந்து விடாதபடி, எந்த தவறையும் செய்து விடாதபடி, உங்கள் வீட்டில் தேவையில்லாத பாவமான காரியங்கள் நடக்காதபடி உங்கள் வீட்டை பரிசுத்தமாகவும் உங்களை பரிசுத்தமாக வைத்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் எல்லையில் வாசம் பண்ணுவார், நீங்கள் அவரோடு சுகமாய் தங்கி இருப்பீர்கள். அடுத்த சொல்லுகிறது, அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றுவாராம். உங்கள் எல்லையில் வாசம் பண்ணிட்டாருன்னா நீங்கள் சுகமாக தூங்குவீங்க. இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசுகிறதற்காக நன்றி. இவருடைய எல்லைகளில் கர்த்தர் நீர் வாசமாயிருந்து இவர்களுக்கு சுகமான நித்திரையை கொடுத்து எல்லா நாளும் இவர்களை காப்பாற்றுவீராக. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.